ஒரு நிகழ்வை நடத்தினோம். ஆனால் இன்று இந்த ஆண்டு பலாயிரக்கணக்கான பேர் வரப்போகிறார்கள். அப்ப அந்த அரங்கத்துக்குள்ள நடத்துவதற்கு நமக்கு வாய்ப்பு இல்லை. இது எப்படிடா செய்யறதுன்னு சொல்லும் பொழுது அவன் சொன்னா, வீதியிலே பண்ணு, வீதி உலா சென்ற பின் வீதியிலே பண்ணு. எப்படி திருடல் பண்ணுகிறார்களோ, எப்படி அண்ணாமலையாரை வலவரை செய்கிறார்களோ, அதே போல நல்லவன் பாளையத்துல அந்த நீ வீதியுள்ள 2 சாரார் எத்தனாயிரம் பேர் வந்தாலும் நிக்க வச்சுட்டு நடுவுல நாம நடக்க போற நிகழ்வெல்லாம் நம்ம நடத்தி காட்டோம். சிறப்பு சிறப்புண்ணா சிறப்புண்ணா. பெரிய 2 உணர்வு நமக்கு சிறப்பு 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 உணர்வு. மணிவாசகர் பவனி வந்த பிறகு 5 முறை சிவபெருமான் மணிவாசகருக்காக இந்த பிரபஞ்சத்தில் எழுந்தருளினார். 5 நிகழ்வு என்பது அற்புதக்குரிய ஒரு நிகழ்வு. மணிவாசகருக்காக சிவபெருமான் எத்தனை முறை வந்தான், எத்தனை உருவில் வந்தான், இதுதான் இந்த மாநாட்டினுடைய கேள்வியாக நிறைவு செய்கிற போது நம்ம வைக்க போறோம். மாநாட்டு நிறைவில் வைத்த பொழுது மணிவாசகரை எதிர்க்க நின்றுக்க வைத்துவிட்டு முதல் உருவாக அவன் வந்தது அந்தனர் உருவிலே குருவடிவம் தாங்கிய மானிட சட்டை தாங்கி வந்த வடிவம். குருவாக ஒருவரை நம்ம சிவசாமி குருவாக அந்தனர் சொல்லுகின்ற பொழுதுதான் கைலாய் வாத்தியம் இங்க தேனியில இருந்து வந்திருக்காங்க. நம்ம லத்தாமா வெள்ளிக்கிழமை ஐயா இவங்க எல்லாம் சின்ன மண்டூர் என்ற தேனி மாவட்டத்தில் அங்க ஒரு அம்மா இருக்காங்க. இவங்க 2 பேரும் தேனியில இருந்து வந்தவங்க. இவங்க ஒரு பெரிய கைலாய வாத்தியம் இவங்க வச்சிருக்காங்க. நம்ம எந்த விழா அழைத்தாலும் எந்த பிரதிபலனும் எதிர்பாராம கிட்டத்தட்ட 50ல இருந்து 100 பேர் அங்கிருந்து புறப்பட்டு இந்த கைலாய வாத்தியத்தை நமக்கு சிறப்புக்குரிய நம்ம சிவகுமார் ஐயா கூப்பிட்டுட்டாருன்னா அதுக்கு ஐயா எப்பயா வரணும் அந்த கேள்வி மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்குமே தவிர யோசிச்சு சொல்றேன், நாளைக்கு சொல்றேன், இப்ப சொல்றேன் அந்த வார்த்தையே அவர்கள் கிட்ட வராது. அப்படி ஒரு அடியார்கள் எல்லாம் மணிவாசகர் சேர்த்து வைத்திருக்காங்க. இந்த மாநாட்டுக்கு தேனியிலிருந்து எத்தனை பேர் வராங்க அவங்க மூலியமா நம்ம கேட்கணும். அப்பதானே சிறப்பு சிறப்பு. ஐயா தேனியில இருந்து 15 வேன்கள் வருது. அரோகரா அரோகரா. 5 வேன்கள்ல வந்தாங்க. படியன் ஒரு வேணு, மத்தவங்க எல்லாம் ஒரு வேணு வந்தாங்க. படியன் மட்டும் 4 அல்லது 5 வேணுங்கய்யா. நமச்சிவாய் நமச்சிவாய். கைலாயவாதி மட்டும் 5, அது இல்லாம 15 வேணு. சேர்த்து 15 வேணுங்கய்யா. அங்க அடியாரெல்லாம் சொல்லி விட்டாங்க, ஐயா கிட்ட போய் நீங்க சொல்லுங்க 400 பேருக்கு கிட்ட வரும். அரோகரா 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 அரோகரா. 400 பேர் சிறப்பு. நம்ம ஒரு நிகழ்வையும் சொல்லும் பொழுது அந்த சூழல் அமைதியா இருக்கும். சிவபெருமான் அந்தனர் உருவிலே வந்தான். இப்போது அந்த அந்தனர் உருவிலே வந்த சிவபெருமானை நாம் காண்போமா என்று சொல்லுகின்ற பொழுது உள்ளே அரங்கத்திலிருந்து அந்த அந்தனர் உருவிலே வந்த சிவபெருமான் வருகின்ற பொழுது இவங்க மட்டும் இல்லையா, நம்ம தமிழ்நாட்டில இருந்து கிட்டத்தட்ட 252 கைலாயவாதிகள் உள்ள இருந்து அந்தனூரில் சிவபெருமான் வரும்போது அந்த 252 கைலாயவாதிகள் முழங்க அரோகரா கோஷம் அந்தனர் உள்ளே சிவபெருமான் உள்ளே நின்று காட்சி கொடுத்தார். 2வது காட்சியாக அகத்திலே கண்டது உமையொரு பாகன் காட்சி. அண்ணாமலையார் உண்ணாமலையான் எழுத்தார்கள் அங்க காத்திருக்கிறார். அரங்கத்திலிருந்து அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனோடு வெளியே வருவார். வெளியே அந்த வீதியில எல்லாருக்கும் அந்த காட்சி கொடுப்பதை போல அங்க உள்ள இருந்து அரங்கத்துல இருந்து மணிவாசகருக்கு காட்சி கொடுத்துட்டு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அப்படியே போய் சென்று மறைவார். 3வதாக கூத்தபிரான் நடராஜ பெருமான் அரங்கத்தில் உள்ளே இருந்து வெளியே மீண்டும் எல்லாருக்கும் அந்த காட்சி கொடுக்கக்கூடிய நிலை. 4வதாக குதிரை சேவகனாக சிவபெருமான் வந்தது. குதிரையிலே உண்மையான குதிரையில சிவபெருமான் அந்த குதிரை படையோடு நிற்க குதிரை வீரர்கள், உண்மையான குதிரை வீரர்கள் முன்னாடி குதிரை வீரர்கள் சிவபெருமான் அமர்ந்து